இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்டு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியளிகட்டு பட்சமாக உதவி செய்வோம். புசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் பிணியாளிகளை இரட்சிக்க வல்லவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14-15 நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் எப்படி சுகம் பெறுவானது, அந்த வியாதி நீங்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமல்ல, சபையின் மூப்பர்களுடைய வேலை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிப்படும் பொழுது சபையில ஒவ்வொரு சபைகளுக்கும் மூப்பர்களை வைத்திருப்பாங்க, அல்லது கமிட்டி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள வியாதிப்பட்டவர் கூப்பிட்டா வீட்டிற்கு வந்து இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்ன செய்வாராம், அவன் பாவம் செய்தது நிமித்தம் ஒருவேளை வியாதி வந்திருக்கலாம், அந்த பாவம் கூட மன்னிக்கப்படுமாம், வியாதி சுகமாகுமா. படுத்த படுக்கையா இருந்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எழுப்புவாராம். எப்படி? விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசமல் அந்த ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமாம். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுமாம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மூப்பர்களுக்கு இந்த பெரிய ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எத்தனை பேர் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் வியாதிப்பட்டவர்கள் கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி வியாதி வீட்டுல வியாதி படுத்த படுக்காருன்னு போய் சேர்ந்து போய் ஜெபிக்கும் பொழுது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலே கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நிச்சயமாகவே அந்த விசுவாசம் உள்ள ஜெபம். ஏதோ போய் சும்மா ஜோமன்ட்டோர்னு கடமைக்கு இல்லைன்னா வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, ஜோமனா கொஞ்சம் மனசுல ஆறுதல் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நாம ஜெபிப்போம், கர்த்தர் சுகமாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க சுகம் கிடைக்கும். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் சாதாரண பிளம்பர் வேலை செய்த மனுஷன் தேவன் வல்லமையாடுது பயன்படுத்தினாரு. அவருடைய ஜெபத்தின் வல்லமை, அவருடைய விசுவாசத்தின் வல்லமை அபரிவிதமானது, அவ்வளவு பெரியது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு முக்கியமான பகுதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு ரோட்டின் பகுதியில் நடந்து ஒரு பிச்சைக்காரன் அவருடைய பிச்சை கேட்கிறார். அவனை புற்று பார்க்கிறார். ஏன் இவன் பிச்சை எடுக்கிறான்னு பார்க்கும்போது 2 கால்கள் அவனுக்கு கிடையாது. 2 கால்களும் இழந்து போயிருக்கும் பொழுது அவன் நிலைமை அவ்வளவுதான், அவனால வேலை செய்ய முடியாது. அதனால பிச்சை எடுத்து பழைக்கிறான்னு சொன்ன இவர் என்ன பண்ணாராம், காசு எடுத்து கொடுத்து, நான் இப்ப ஏதாவது சாப்பிட்டுக்கன்னு சொல்ல, காசு தரேன் உனக்கு, ஆனா நான் சொன்ன காரியத்துக்காக பயன்படுத்தணும். ஐயா சரி அப்படிங்கிறாப்ல. என்ன பண்ணணும்னா 2 ஷூ உனக்கு வாங்கிக்கோ, இந்த காசை கொண்டு போய் ஷூ கடையில போய் ஷூ உனக்கு காலுக்கு வாங்கிக்கோ. சொல்ற காலே எனக்கு கிடையாத, நீ வாங்கு, நான் சொன்னதை போய் செய்ய அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பிட்டுருந்தாரு. அவன் போனான். போய் ஷூ கடையில் போய் எனக்கு 2 ஷூ தாங்கன்னு சொல்லி கேட்கறான். அவனும் ஷூ கடைக்காரங்க யோசிச்சிருப்பாங்களா, எனக்கு காலே கிடையாது, இவனுக்கு எப்படிடா ஷூ வாங்கிட்டு போறான் என்னடான்னு சொல்லி தான் அவங்க வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. கொடுங்கன்னு சொல்றாங்க. அவன் வாங்குறான். வாங்கும்போது என்ன நடந்தான் தெரியுமா, அந்த கால் வளர ஆரம்பிச்சு நார்மலுக்கு வந்துருச்சுதான். ஷூ போட்டு மற்றவங்க மாதிரி நார்மலா ஓட நடக்க துள்ள குதிக்கிறக்கூடிய பாக்கியத்தை பெற்று கொண்டான். இவருடைய விசுவாசத்தை பாருங்க, அந்த ஊழியக்கார விசுவாசம் காலை கூட வளர வச்சிருச்சுதே. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபித்தால் நோய்கள் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியும். விசுவாசத்தோடு ஜெபித்தோம்னா வாழ்க்கையின் தரித்திரங்கள் போகும். கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் மற்ற காரியங்களுக்கு கேட்கிறதோட விசுவாசத்திற்கு ஏற்ற ஜெபம். ஆண்டவரே என்ன விசுவாசத்துல நிரப்புங்க, விசுவாசத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அதை பெற்றுக்கொண்ட பிறகு மற்றதுக்காக ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்பு மாண்பின் தகப்பன் இந்த நல்ல நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் நாங்கள் விசுவாசத்தில் குறைவிடவர்களா இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம்,
எங்களுடைய எல்லாவித காரியங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து வரோம். இனி அவ்வளவுதான் சொல்ல முடிவுக்கு வந்திருந்தோம். உங்களுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடுகிறோம். விசுவாசத்தின் அடுத்த எல்கைக்குள் எங்களால் போக முடியாமல் தடுமாறுகிற பகுதியும் உண்டுப்பா. காலங்கள் போய்விட்டது, இப்படி ஆகிவிட்டது, பல காரியங்கள் புலம்பதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கள் கண்களை விசுவாசமுள்ள கண்களா மாத்துங்கப்பா. எங்கள் வார்த்தைகள் விசுவாசமுள்ளதாய் மாறட்டும், எங்கள் வாழ்க்கையே விசுவாசமாய் மாறட்டும். அந்த வாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கொடுத்து, இந்த நாளிலிருந்து விசுவாசத்தில் நாங்கள் தேறினவர்களாய் வல்லவர்களாய் மாற்றிக் கொடுப்பீராக. ஒருவேளை வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விசுவாசமுள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும், நோய்களை சுகமாக்கும், கர்த்தருடைய வல்லமையை பார்க்க மட்டுமல்ல அனுபவிக்க வைக்கும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான்